அரியலூர் உழவர் பேரியக்க மாவட்ட மாநாடு ஆயத்த கூட்டம். சோலர் பாசன திட்டத்தை நிறைவேற்ற வலியுறுத்தி மாநில மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றுவது என அறிவிப்பு. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் நகரில் பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்ட உழவர் பேரியக்க மாவட்ட செயலாளர் தமிழ் மறவன் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது. உழவர் பேரியக்க மாவட்ட செயலாளர் சோமசுந்தரம் வரவேற்றார். டிசம்பரில் திருவண்ணாமலை நடைபெறவுள்ள பேரியக்க மாநில மாநாட்டிற்கு அரியலூர் மாவட்டத்திலிருந்து பல்லாயிரக்கணக்கான உழவர்களை அழைத்து சென்று மாநாட்டை வெற்றி பெற வைப்பது என ஆலோசனை செய்யப்பட்டது. அரியலூர் மாவட்டத்திலிருந்து சுமார் 10,000 பேரை அழைத்து செல்வது, அரியலூர் மாவட்டத்தில் சோலர் பாசன திட்டத்தை நிறைவேற்ற வலியுறுத்தியும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் பல்வேறு வேளாண்மை பிரச்சனைகள் இருக்கிறது. அது காவிரி நீர் பிரச்சனை, தாமிரபரணி பிரச்சனை, பாலாற்று பிரச்சனை, வைகை பாற்று பிரச்சனை, இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. இன்றைக்கு அரியலூர் மாவட்டத்தில் சோழர் பாசன திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும். அதே நேரத்தில் பொன்னேரி போன்ற ஏரிகளை எல்லாம் தூர்வாரி இந்த அரியலூர் மாவட்டத்தினுடைய நீர்வளத்தை பெருக்கி வேளாண்மையை பெருக்க இந்த அரசு திட்டமிட வேண்டும். இந்த கோரிக்கைகளை எல்லாம் வைத்து திருவண்ணாமலையில் வருகிற 21/12/2024 அன்று நடைபெறுகிற அந்த மாநாட்டில் இந்த கோரிக்கையும் வைத்து நாங்கள் போராடுவோம். ஆகவே இந்த மாநாட்டில் மக்கள் காவலர் மருத்துவர் ஐயா அவர்களும், பசுமை நாயகன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும், இன்னும் பிற விவசாய அமைப்புகளைச் சேர்ந்தவர்களெல்லாம் கலந்து கொண்டு இந்த மாநாட்டிலே உரையாற்ற இருக்கிறார்கள். அது சம்பந்தமான ஒரு ஆலோசனை கூட்டம் இந்த அரியலூர் மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தில் நடைபெற்றது. அந்த கூட்டத்திலே கிராமங்கள் தோறும் சுவர் விளம்பரங்கள் செய்வதோடு என்றும், அதே நேரத்தில் ஒரு 6000த்திற்கும் மேற்பட்ட உழவர்களை ஜாதி மதம் கட்சி வித்தியாசம் பெறாமல் அந்த மாநாட்டிற்கு அழைத்து வருவதென்றும் இந்த கூட்டத்திலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 2 திராவிட கட்சிகளுமே நாடகம் தான் செய்கிறாங்க. எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்தப்போ சேலம் மாவட்டத்திற்கும் தருமபுரி மாவட்டத்திற்கும் காவிரி உபரி நீரை தர வேண்டும் என்று 10 லட்சம் கையெழுத்து வாங்கி கொண்டு கொடுத்தோம். அது நிறைவேற்றப்படவில்லை. இப்போ இந்த திராவிட அரசும் இந்த செயலை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பொதுவாகவே விவசாயிகளை வஞ்சித்து கொண்டு இருக்கிறாங்க. அதை உடனடியாக அந்த நிலைப்பாடு மாற வேண்டும். காவிரி உபரி நீரை கொள்ளிடத்தில் வருது. அந்த நீரை கொண்டு வந்து இந்த அரியலூர் மாவட்டம் முழுவதும் ஏரி குளங்களில் நிரப்பினா விவசாயம் மேம்படும்னு சொல்லி தான் சோழர் பாசன திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக எங்கே அந்த பகுதி உருவாகிறதோ அந்த இடத்துலேருந்து காட்டுமன்னார் கோயில் வரை பரப்புரை பிரச்சாரம் பயணத்தை நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் மேற்கொண்டார். இது இந்த அரசு அதை சீர்தூக்கி பார்க்கவில்லை. பீரியடு நடந்த வெள்ள அபாயத்திலையும் அந்த நிவாரணத்தை அறிவிக்கலைங்க. அதுக்கு முன்னாடி நடந்ததுலையும் அறிவிக்கலை. தஞ்சை மாவட்டத்திலையும் இதான் நிலைமை, இங்கேயும் அதான் நிலைமை. இப்போ இந்த புயலால் நிறைய விவசாய நிலங்கள் அழிஞ்சிருக்குது. இதுக்கு ஏக்கருக்கு 35,000 ரூபாய், நெல்லுக்கு கரும்புக்கு அதே போல் உரிய நிவாரணத்தை ஏனைய எல்லா பயிருக்கும் இந்த அரசாங்கம் வழங்கணும்.